வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்நிலைகள்ல மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய BFAS அப்படிங்கிற ஒரு நச்சுக்கழிவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருப்பதாக சென்னை IIT கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சது. ஆனா சென்னையில இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இந்த ரசாயனம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறைவாக தான் இருக்குன்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுது. சென்னை IIT நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வின்படி இந்த ரசாயன கழிவுகள் மனிதர்களுக்கு ரொம்ப தீவிரமான உடல் உபாதைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. புற்றுநோய் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த கழிவுகளால இருக்குன்னு எச்சரிக்குது. இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த ஆய்வுல சொல்லப்பட்டது போல அந்த நச்சு கழிவுகள் நீர்நிலைகள்ல இல்ல அப்படின்னு மறுக்குது. இந்த PFAS சொல்லப்படும் நச்சு கழிவுகள்னா என்ன? PFAS அதாவது பாலிஃப்ளூரோ ஆல்கைல் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லப்படும் இந்த நச்சு கழிவுகள் தான். இது ஏன் மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்து விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்றதுன்னா, இந்த ரசாயனத்தோட மூலக்கூறுகள் தண்ணியில எளிதில் உடையாது. அப்போ இந்த கெமிக்கல் ஃபாரெவர் கெமிக்கல்ஸ், அதாவது நிரந்தரமான ரசாயனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் சொல்லப்படும் PFAS ரசாயனங்கள் தண்ணீர்ல அழியாதுன்னு போது தண்ணீர்ல இது எந்த அளவு இருக்கலாம், எந்த அளவு இருந்தா அது ஆபத்து இல்லைன்னு தர நிர்ணய அளவீடு பண்றது இந்தியாவிலேயே இல்லையா. அதற்கான நிர்ணய அளவா அமெரிக்காவோ இல்ல உலக சுகாதார மையமோ என்ன நிர்ணயிக்குதோ அதை தான் இந்தியாவும் கடைபிடிக்கணும். இந்த ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் சொல்லப்படும் PFAS ரசாயனங்கள் வீட்டுல நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோட தயாரிப்பிலேயே இருக்கு. உதாரணத்துக்கு நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணுவோம், அதுல இந்த ஃபாரெவர் கெமிக்கல் இருக்கு, அதுல இந்த PFAS கெமிக்கல் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல சுத்தம் செய்யக்கூடியதுக்காக சில பொருட்கள் யூஸ் பண்ணுவோம், அந்த பொருட்கள்லாம் இந்த ரசாயனம் இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் வாகனங்கள், ரெயின்கோட்கள், உணவு பேக் பண்றதுக்காக உபயோகிக்கிற பொருட்கள், இது எல்லாத்துலயுமே இந்த ரசாயனம் கலக்கப்படுவதாகவும் சொல்றாங்க. இந்த ரசாயனங்கள் கழிவு நீர் வழியாகவும் திடக்கழிவாகவும் நீர்நிலைகள்ல கலக்கிறதாகவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ல கூட இந்த ரசாயனம் கலந்திருக்கிறதாகவும் IIT-யின் ஆய்வு சொல்லுது. சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் உபயோகிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ல கூட இந்த ரசாயன கழிவுகள் கலந்திருக்கணும் போது இது மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சென்னை நீர்நிலைகள்ல நடத்திய இந்த ஆய்வின் அறிக்கையை என்விரான்மெண்டல் சயின்சஸ் யூரோப் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆய்விதழ்ல சென்னை IIT வெளியிடுது. கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி என்ன சொல்லப்படுதுன்னா, சென்னையின் முக்கிய நீர்நிலைகளான அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற நீர்நிலைகள்ல இருந்து மாதிரிகளை சேகரித்து அதுல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துல இருக்கக்கூடிய மாதிரிகளையும் பெருங்குடியில இருக்கக்கூடிய குப்பை கிடங்குகள்ல சுத்தி உள்ள நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் மாதிரிகளையும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கு சென்னை IIT. இந்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது EPA என்று சொல்லப்படும் அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமையோட அறிவுறுத்தல் படி எந்த அளவு PFAS ரசாயனம் ஒரு பொருள்ல இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட சென்னையில இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள்ல எடுக்கப்பட்ட மாதிரிகள்ல அந்த PFAS ரசாயனம் இருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த ரசாயனங்கள் நீர்ல இருக்கும்போது அந்த நீரை மக்கள் பயன்படுத்தும் போது அதனால வரக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் என்னவா இருக்கும்னா, சருமம் தொடர்பான நோய்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. குறிப்பா நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சரும பாதிப்புகள் ரொம்ப அதிகமாவே ஏற்படும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிரான்சிட்டிஸ், சளி, இருமல் போன்ற உடல் உபாதைகளும் தொடர்ச்சியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு ரசாயனமா இருந்தாலும் அதை நீண்ட காலத்துக்கு நம்ம அதை சுவாசிக்கும் போது புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ரசாயனத்தை வெகு நாட்களா மக்கள் உட்கொள்ற தண்ணீர்ல இருக்குன்னும் போது புற்றுநோய் வருவதற்கான அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. குறிப்பா பெண்களுக்கு PCOD, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் போன்ற கருவுறுதல் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க.